சட்டசபை தேர்தலுக்கு அப்புறம் பாஜகவோட வளர்ச்சிக்கு அந்த ஏற்கனவே இந்த தொய்வு கொஞ்சம் இப்போ எப்படி அதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் எந்த சரிவும் இல்லை, எந்த தொய்வும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆல் இண்டியா பார்ட்டி, இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. யாருடைய வருகை மிக நல்லதாக செஞ்சால் கூட, யார் இந்த இயக்கத்தை விட்டு போனாலும் எந்த காலத்திலும் எந்த தொய்வும் கிடையாது. எதை வச்சு நீங்கள் தொய்வுன்னு சொல்கிறீங்க? இப்போ அண்ணாமலை வரவால் அதிகபட்சம் இங்கே காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை பல்வேறு நிர்வாகிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. இதுபோல் பல மாவட்டங்களில் இருக்கும்போது ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளை சரி கட்டவும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது இது சரிவு தானே சார்? பாஜக முன்னாள் 2024 முன்னால் 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கின ஓட்டு 19%. அன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஆனால் பொன்னார் மாநில தலைவராக இருக்கும்போது அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 19% வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு 2024 11% வாங்கியிருக்காங்க. அப்போ எது வளர்ச்சி, எது வளர்ச்சி இல்லை? கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எது வளர்ச்சி, எது வளர்ச்சி இல்லை? நான் சொல்ல இல்லை, நீங்கள் சொல்கிறது நான் கேட்குற கேள்வி. பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சிகள் பாஜக அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கும். இப்பவும் தமிழகத்தில் மட்டும் ஏன் அது இன்னும் சாத்தியமாகலை? அதோட காரணம் நிர்வாகிகள் எல்லாமே வெளியேறது, இது மாதிரி போன்ற சர்ச்சைகளும் ஒரு காரணமாக தான் இருக்குது. அதாவது இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் மாற்றங்கள் வரும். எங்கே பற்றி இப்போ யாரும் போல ஒரு மண்டல தலைவர் போயிருக்காரு. 14 மண்டல தலைவருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு மண்டல தலைவர் போயிருக்காரு. இதனால் எங்களுக்கு எந்த தொய்வும் இல்லை. ஒருத்தர் போகிறதுனால அந்த பாரதிய கட்சி இந்த மாவட்டத்தில் ஒன்றும் இழந்து போயிடாது. மாவட்ட தலைவர் இருக்கார், எல்லாருமே உங்கள் முன்னாடி பார்த்தா எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் எந்த விதமான குறைபாடும் இதில் இல்லை. சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வு எப்படி பாருங்க? எந்த நிகழ்வை சொல்கிறீங்க நீங்கள்? விஜய் பேச்சும் அதுக்கு உதயநிதி பதிலடி கொடுத்ததோ, வெளியில் மற்ற கருத்துக்களை சொல்லியிருந்தோம். என்னை பொறுத்த மட்டும் இந்த சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் ஸ்டுடியோக்கள் நடைபெற நிகழ்ச்சி மாதிரியாக தான் எனக்கு தெரியும். வசனங்கள் பேசுவதும் எழுதி கொடுத்ததை பேசுவதும் எல்லாம் நடக்கும். இந்த 40 நாளையிலையும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், நான் இப்போ குறிப்பிட்டு சொல்கிறேன், ஒவ்வொரு நிர்வாகியுடைய பேரை என்னால் சொல்ல முடியும். கற்பழிப்பு சம்பவங்களில் தொடர்பு இருக்காங்க, கஞ்சா கடத்தலில் தொடர்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடையும் சொல்ல முடியும். அவ்வளவு குளறுபடிகள் நடக்கும். மக்கள் இன்னைக்கு பெரிய ஏமாற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு. ஸ்டுடியோக்களில் என்ன நடக்குமோ அது மாதிரி தான் என்னுடைய காட்சிகள்லாம் பார்க்குற மாதிரி நான் பார்க்குறேன்.